நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. அம்மினஃப்லாம் அப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தாளங்குடா அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுருக்கோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதே இடத்துல நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துனாங்க. ராணி உற்பத்திகள் நிலை அப்படின்ற மாதிரி இந்த பண் உற்பத்திகளை வந்து இந்த அக்கா வந்து கைத்தொழிலை வந்து செய்து கொண்டிருக்காங்க. அப்போ இந்த அக்காவினுடைய அந்த தொழில் முயற்சிக்கான ஒரு முதல்கட்ட உதவியாக ஒரு பணத்தை வந்து வழங்கிட்டு போயிருந்தோம். இப்போ அதற்காமே இப்போ அடுத்த கட்டமாக இப்போ அக்காவுக்கு அந்த முதல் கட்ட உதவி நாங்கள் வழங்கியிருந்தோம். அது போதாது. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் செய்கிறதுக்காக வந்திருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து குறிப்பு முதல் கட்டமாக வந்து அந்த உதவி செய்த அந்த வீடியோ வந்து பதிவிட்டுனாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே உதவி செய்ய முன் வரல. அப்போ அந்த வகையில் கனடாவில் கூடிய சாலினிங்கிற அக்கா வந்து மொத்தமாகவே 50,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த பணத்தை வந்து அனுப்பிட்டு அந்த அக்கா வந்து எங்கிட்ட சொன்ன வசனம் என்னென்னு சொன்னால், களுவங்கனியில் நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அந்த கால் நடக்க முடியாத ஒரு ஐயாவை நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதாவது மனசில் கூட இல்லாமல் அந்த ஆற்று வழியில் காட்டு வழி அந்த நிலத்திலே நம்ம வந்து தவறு நடந்து போகிற அந்த ஐயா வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அப்போ அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தா எங்கள் வந்து ஒரு ஃபோன் இல்லை தம்பி என்று சொல்லி. அப்போ அந்த அக்காவோட அந்த மனசை பாருங்க, அந்த ஃபோன் வாங்கி கொடுக்கணும் வந்து அந்த அக்காவுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கின்றது. அப்போ அதற்காமே அந்த அக்கா வந்து அந்த பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதற்காமே நாங்கள் அந்த அண்ணாவுக்கான அந்த ஃபோனை வந்து வேண்டிட்டோம். ஃபோனுக்கான விலை வந்து 29,000 ரூபா. அப்போ மிகிதமாகவே 21,000 ரூபா பணம் என்னோட கையில் இருக்குது. அப்போ அந்த அக்காட்ட வந்து நாங்கள் அறிவிச்சிருந்தோம், அக்கா என்ன அக்கா செய்யணும்னு சொல்லி. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, அந்த அண்ணாவுக்குரிய ஃபோனை வாங்கிட்டு மிகிதமாக பணம் எவ்வளோ வருது தம்பி, அது பிரச்சனை இல்லை. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் கண்ணூடாக நேரடியாக எங்கே கஷ்டத்தை பார்க்கீங்களோ, யாருக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் இந்த அக்காவுக்கு தான் அந்த உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கின்றோம். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அக்காவுக்கு கூட தெரியாது நாங்கள் இப்போ இவங்களுக்கு தான் செய்ய போகிறோம்ண்டு. நாங்கள் இவங்களுக்கு செய்துட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டது கூட இப்போ தெரிய வரும். ஓகே, இவங்களுக்கு தான் செய்திருக்கோம்ண்டு. அப்போ அந்த வகையில் இவங்களுக்கு நாங்கள் செய்ய வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த ஓலைகளை பயன்படுத்தி நம்ம அன்றாடமாக பயன்படுத்தக்கூடிய பல உபகரணங்களை வந்து தயாரித்து வராங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே அழிஞ்சிட்டு போகுது. அப்போ நம்மளும் வந்து இதை வந்து ஒரு ஒதுக்கி வைக்க முடியாது. அப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வழங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பணத்தை வந்து அக்கா கையில் கொடுக்க போகிறோம். இதை கொடுத்தமாக இருந்தால் அக்காவினுடைய அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு அந்த தொழில் முயற்சிக்காக இது இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம். சரி, அப்போ உள்ளே போவோம், பார்ப்போம். அக்கா வந்து இப்போ வேலை செய்து கொண்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு சரியான ஒரு சிங்க பொண்ணு நான் சொல்லணும். பாருங்க, எப்போ பார்த்தாலும் வேலை தான். காலையில இருந்து 3 மினி தான். 3 மினிட் இருக்கீங்க. அப்போ ஒரு தொப்பி எவ்வளோன்னு சொன்னீங்க? 200 ரூபா. 200 ரூபா. அப்போ 600 ரூபாய்க்கு வேலை செய்தாச்சு. இது முடிஞ்சா 800 ரூபா. 800 ரூபா. பாருங்க, இருந்த இடத்துல இருந்தா இப்படி வேலை. சரி, என்னன்னு சொன்னாக்கா இப்போ நாங்கள் திடீர்னு வந்திருக்கோம். நம்மளோட வீடியோ நம்ம எடுத்து போட்டிருந்தோம் நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி. அந்த வீடியோ பார்த்துட்டாக்கா உண்மையிலேயே யாருமே உதவி செய்ய முன் வரல. நாங்கள் எல்லா வலைதளங்களையும் போட்டுனாங்க, யாருமே உதவி செய்ய முன் வரல. அந்த வகையிலக்கா ஒரு அக்கா கனடாவில் இருக்கக்கூடிய சாலினிங்கிற ஒரு அக்கா வந்து எங்களுக்கு வந்து 50,000 பணத்தை வந்து போட்டிருந்தவங்க. அதை வந்து வேறொரு அண்ணாவுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி, அதாவது ஒரு போன் வந்து ஒரு அண்ணாவுக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த அக்காவோட ஒரு விருப்பம். அப்ப போன் வாங்கி கொடுத்துக்கிட்டாக்கா அப்ப மிச்ச காசை வந்து காசு மிஞ்சின நம்பி நீங்க இன்னும் ஒரு ஆக்களுக்கு எங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களே கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பதிலக்கா அந்த போன் வாங்கிட்டு நிச்சயமாக கொஞ்சம் காசு இருக்குது. அப்ப அதை கூட தந்துட்டு போகலான்னா வந்தனாங்க. அதுக்கு பிறகு பண்ணலாம் வாங்கிருக்கீங்களா? பண் வாங்கி 2 கட்டு பண்ணும் கலர் கொஞ்சம் எடுத்தேன் 5,000 ரூபாய்க்கு. சாயம் காட்டியா? காட்டுங்க. அது கலர் எடுத்துவாங்க. கலர் கொஞ்சம் எடுத்து நான் அதுல ஒரு கட்டு பண்ணழைச்சி 12,000 ரூபாய்க்கு வித்தேன். அப்புறம் நான் போன் பண்ணி சொன்னேன், ஒரு கட்டு வித்து 600 ரூபா லாபம் வந்துச்சு. என்ன சொன்னா நாங்க வந்து ஆரம்பத்துல வந்து அக்காவுக்கு 16,500 ரூபா நினைக்கிறேன் அப்ப கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்ப அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா அதுக்கு கூடங்களே கணக்கு காட்டியிருந்தாங்க. நாங்க வீடியோ எடுத்து போயிட்டோம். போன் எடுத்து தம்பி நாங்க இவ்வளவுக்கு ஃபன் வாங்கினாங்க, இவ்வளவுக்கு சாயம் வாங்கினாங்க, இவ்வளவுக்கு நாங்க வித்தனாங்க, இவ்வளவு லாபம் கிடைச்சது எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையை அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கு நான் வந்ததுக்கான மெயின் காரணமும் சொன்னா, இப்படி ஒரு தொழில் முயற்சி உடைய ஒரு ஆளுக்கு நம்ம உதவி செய்ய இருந்தா அடுத்த கட்டமாகவும் வந்து என்ன சொன்னா இந்த அந்த கைத்தொழில வந்து இன்னும் மற்ற அவங்களுக்கு பயிற்றுவிப்பாகும், மற்றது இன்னும் என்ன வந்து மேம்படுத்தி செய்து கொள்றதுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். அப்ப அதுல வந்து உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு லாபம் கிடைச்சது? எனக்கு தம்பி ஒரு கட்டு பண்ணில 7,000 ரூபாய் லாபம் கிடைச்சது. அப்புறம் ஒரு கட்டு வித்தனா அதுல ஒரு கட்டு பண்ணுக்கு 500 ரூபா லாபம் வந்துச்சு. 7,500 ரூபா வந்தது. 7,500 ரூபா வந்து சாயம் 5,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த சாயத்தை கொஞ்சம் காட்டுங்க. சாயம் வாங்கியிருக்காங்களே, இது எல்லாமே ஒரு கலர். இது ஊதா கலர், இது கருப்பு, மஞ்சள், இது சிவப்பா? சிவப்புல பர்பிள் மாதிரி 2 கலர். பர்பிள் கலர்.
இது நாங்க மிக்ஸ் பண்ண வேற கலர் வரும் தானே. மிக்ஸ் அப்படி பண்ணா அப்படியா? இந்த கலர் என்னதுக்காக பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த பண்ணுல வந்து அந்த புள்ளி அடிக்கிற சில ஓலைகள் வரும். அந்த வச்சிருக்கேன் கலர் போடுறது. கலர் போடுறது அந்த அக்கா வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க தெரிஞ்சு. அந்த புள்ளியில கலர் போடுறது. இந்த புள்ளி அடிச்ச மாதிரி இந்த புள்ளி அடிச்ச பண்ணுகள் எல்லாம் வந்து திரும்ப வந்து அவங்க கலர் போட்டு அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த உபகரணத்துக்கு அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. அத எங்களுக்கு கூடாத பண்ணு வராது. அந்த பண்ணில கலரை போட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்வீங்க. இந்த இதுல பாருங்க இந்த தொப்பியில வந்து இந்த இடைக்கிட வந்து கலர் ஓடி கலர் பண். ஓகே. அப்ப தம்பி எப்படியா சோமாரிக்காரா? தம்பி சோமாரிக்காரு. இப்ப பேப்பர் செஞ்சுட்டு இருந்தாரு. படிப்பெல்லாம் அப்படி படிப்பெல்லாம் போகுதுல. அவருக்கு ஷூ ஒன்று வாங்கணும். ஷூ வாங்கல இன்னும் வாங்கல. உங்களோட கணவர் எங்கக்கா? இவரு இப்பதான் அந்த மண்ணியத்தை போறாரு. காலையில இருந்தவர் வந்து அவ ஓடர் வந்து அந்த அவங்க அந்த மண்ணின் அதெல்லாம் பறிச்சு வைப்பாங்க சண்டில. அதுல மிஷினுக்கு ஓடர் வந்தா இவங்க போய் ஏத்துனா ஒரு லோட் ஏத்துனா 5 ரூபா கொடுப்பாங்க. செய்யறீங்க செய்து காட்டுங்களே. அங்க இருக்கக்குள்ள தெரியாது அந்த வீடியோல கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டுங்க. விரிக்கும். காலையில இருந்து சமைச்சு முடிய இந்த 3 அழைச்சிருக்கு. அதுக்குள்ள பாருங்க வீட்டு வேலைகளை பார்க்காங்க இப்படியான வேலைகளையும் செய்யறாங்க. வீட்டு வேலையை செய்யாட்டி இப்ப இன்னும் 2 தொப்பியும் செய்யலாம் எனக்கா? இல்ல அப்படி பெருசா இல்ல ஒன்று செய்யலாம். நான் இப்ப இது இருந்தேன்டா காலை மணி வரைக்கும் ஒரு 8-9 பின்னிடுவேன். இனி வேலை ரெண்டு பில்லு தானே. ஒரு கிட்ட கொண்டு காட்டுங்க அந்த அக்கா வந்து அப்படி பின்றது. இந்த ஓலையும் மறைக்கும் இந்த பின்றது சரியா தெரியாது வீடியோல. பாருங்க அந்த கை எவ்வளவு வேலை செய்யுது. மிஷினை விட வேகமா வேலை இது. இது என்னதுக்காக சும்மா வைக்கிற இந்த பண்ணெடுத்து மேல வைக்கீங்க? இது இப்படி விரிஞ்சு வருமே அப்பதானே. இந்த விரிஞ்சு வர்றது வச்சா தானே விரியும். அப்படியே இப்படியே போய் கொண்டிருக்கீங்க. நீட்டுக்கு போகும். சரி இந்த விரிவாண்டு வாரத்துக்கு என்ன இந்த எப்படி ஒரு இறக்கம். அப்படி அந்த விரிவு வார அந்த வளைவு தெரியவே இல்லை இடத்துல அந்த பன் போட்டு ஜாயின் பண்ணிக்கின்றது. ஜாயிண்ட்னு இப்படி வச்சு அதை மடிக்கணும். 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 சரி. வேற பொருட்கள் ஒண்ணு செய்யலையாக்கா? வேற செய்யல. இதுதான் எங்களுக்கு 50 தொப்பி ஓடர் இருக்கு. 50 தொப்பி ஓடர் இருக்கு. கடைக்குதா? கடைக்கு இல்ல. வியாபாரி ஒரு ஆள் ஏறாவூர் வந்தவர் முந்த நாள் வந்து எடுத்துட்டு இப்போ வெள்ளிக்கிழமை வரை வேற வெள்ளி. தம்பியர் எனக்கு வந்து தொப்பியை செய்தாரு. கொஞ்சம் காலையில நீங்க கோலம் இருக்கு சொன்னேன் தொப்பி செய்தது வைக்கல வார ஆள் மாறிருக்கேன். அவர் வந்து என்ன சொன்னா அடுத்த மறுபடியும் நீங்க வாங்க மாமா நான் உங்களுக்கு வடிவ தொப்பி எல்லாம் செய்து அந்த இதெல்லாம் ஆட்டிச்சு உங்களுக்கு வைப்ப நாங்க வடிவான்னு சொன்னேன். வாழ் ஒழிச்சிட்டாரு. நாங்க வேற தொப்பி விட பண்ண வேண்டு இல்ல இருக்கு இல்லக்கா. சரி நாங்க போயிட்டு வரேன். வேற என்ன பேச இருக்கு? வேற என்ன இருக்கு வாங்க. என்ன சொன்னாக்கா இந்த தொழில விடாதீங்க. நான் விட மாட்டேன். இது நான் இவ்வளவு காலம் வச்சு செய்யறேன். தொடர்ந்து செய்யறேன். மற்றக்கா என்னன்னு சொன்னா நீங்க வந்து எவ்வளவு பெஸ்டா வந்து காசு கட்டு இருந்தீங்க மொத்தமா? எனக்கு மொத்தமா தம்பி நாங்க ஒரு வருஷத்துக்குரிய பண்ண ஒரு மாசத்துக்கு 4 கட்டு. இந்த 4 கட்டுக்கும் 20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பாருங்களேன். இல்ல என்னன்னு சொன்னாக்கா 20,000 சொன்னா இப்ப நீங்க அதுல வாங்குற பண்ண வந்து திரும்ப நீங்க அதே நம்ம வாங்கலாம். என்னன்னு சொன்னா கொஞ்சம் பண்ண நான் டிப்போஸ் பண்ணி வைக்கணும். பண்ணில கொஞ்சம் தட்டுப்பாடு நம்ம வெள்ளம் வந்துச்சு. அதால கொஞ்சம் பஞ்சு அழிஞ்சு போயிட்டு அதால கொஞ்சம் பண்ணில வெட்டி இருக்கிறத எடுப்ப கொண்டு கொடுத்தான். நாட்டுறவங்க நம்ம இது வெள்ளாம செய்யற மாதிரி செய்யறோம். அந்த வெள்ளத்தால கூட அழிஞ்சுதான் இப்படி கூடாம வந்தது கறி. இப்ப அதுல நாங்க வாங்கி கொண்டு தெரிஞ்சுதான் இப்படி கொஞ்சம் வெள்ளை பண்ண எடுக்கிறோம். சரியா என்னன்னு சொன்னா இதுல வந்து ஒரு 21,000 பணம் இருக்குது. அதை வச்சுக்கொள்ளுங்க. முதல் தரம் வரும்போது உங்களுக்கு ஒரு
17,000 சொச்ச சந்தம். 16,500 அந்த 16,500 ரூபாய்க்கு சந்தம். அப்ப இதுல வந்து 21,000 ரூபாய் இருக்குது. சரி. அப்ப என்ன பொறுத்த அளவுக்கும் இப்ப இதை வச்சு நீங்க ரோல் பண்ணி இன்னும் முன்னேறலாம். அப்ப நீங்க எனக்கு இதுக்குரிய கணக்கு வழக்கெல்லாம் காட்டணும். காட்டு. இப்ப அடுத்த நேரம் வரும்போது நாங்க உங்களுக்கு என்ன மாதிரி செய்யறீங்கன்றத வீடியோ எடுக்க வருவேன். சரி. நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க, எவ்வளவு வித்துருக்கீங்க, எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குது எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கீங்களா? சரி, எடுத்துவாங்க. அந்த கொப்பியை கொஞ்சம் எடுத்துவாங்களே. அந்த கணக்கு அந்த 16,500 ரூபாய்க்குரிய அந்த வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவுன்றத பார்க்க ஒரு கிழமைக்கு செய்ததை காட்டுறேன். ஒரு கிழமை நான் அப்படித்தானே எழுதி வைக்கிறேன். நான் நீங்க மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் காட்ட தனி வேணும். ஒரு கிழமைக்கு ஒரு கத்தான் எழுதுறேன். சொன்னா நாங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு மாசமா இல்ல ஒரு மாசமா இல்ல. அப்ப அதுல ஒரு 16,000 ரெண்டு வைங்களேன். சரியா? ஒரு 16,000, இதுல ஒரு 21,000, 37,000 ரூபாய் காசு உங்களுக்கு இதோட சாதம். அப்ப இந்த 37,000 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு பண் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு வித்துருக்கீங்க, எவ்வளவு சாயம் வாங்கி எவ்வளவு லாபம் கிடைச்சிக்கின்றது எங்களுக்கு நீங்க கண்டிப்பா அடுத்த முறை சொல்லணுமா? அப்ப மொத்தமாக இதோட 37,000 ரூபாய். ஆனா இதுல வந்து 21,000 இருக்கா? கண்ணி பாருங்க, 21,000 ரூபாய்க்கு. இந்த உதவி யாருண்டாக்கா செய்திருக்காங்க? கனடாவில் இருக்கக்கூடிய சாலினி என்கின்ற ஒரு அக்கா. இந்த அக்காவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? இந்த கனடாவில் இருக்கிற இந்த சாலினின்றவ எனக்கு மூப்பளவே தெரியாது. அந்த அக்கா இன்னும் ஒரு பேர் வந்து பவுனா. அவக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன்னு, எனக்கு இந்த உதவியை தந்த அவக்கு அவட குடும்பம், அவட புள்ள ஊட்டி எல்லாம் நல்லா நீடூழி காலம் வாழணும் என்று நான் வாழ்த்துறேன். எனக்கு இந்த உதவி தந்ததுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே. என்னன்னு சொன்னாக்கா, உங்களுடைய அந்த பணம் ஒரு முக்கியமான ஒரு அக்காட்ட தான் போய் சேர்ந்துருக்குது. இந்த காசை வச்சு அக்கா பயன்படுத்தி அக்காட குடும்பத்தையும் பார்த்து கொள்வாங்க. அக்காவுக்கு ஒரு பெண் பிள்ளை, அடுத்தது ஒரு மகன் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து படிக்கார், மற்ற அக்கா வந்து கல்யாணம் கட்டிட்டாங்க. கணவர் வந்து அக்காவுக்கு ஒரு துணையா இருந்து கொண்டிருக்கார். அக்காவுக்கு வந்து நடக்க முடியாது. என்னடா இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது. நான் முதலே வீடியோ நீங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி கொள்றேன். அந்த பழைய வீடியோ பாத்தீங்களா இருந்தாதான் 60 தொப்பி 12,000 ரூபாய் கொடுத்தேன். இது செலவு 5,800 ரூபா, எனக்கு வரவு 6,200 ரூபா லாபம் ஒரு கிழமை. 6,200 ரூபா. பாருங்க, அந்த அக்கா கணக்கு வழக்கெல்லாம் இப்படி எழுதி அவ்வளவு கிளியரா வச்சிருக்காங்க. சரி, ஓகே. என்னன்னு சொன்னா எங்களுக்கு நீங்க இந்த 37,000 ரூபாய்க்குரிய கணக்கு அடுத்த சரியா? அவ என்னன்னு சொன்னா, அவ முதலே வீடியோவில் நாங்க எல்லாமே வந்து டீட்டெயில்ஸா சொல்லி இருந்தோம். இந்த இருக்கிறதா அந்த பண்ணை வந்து அந்த எப்படி சொல்ற அந்த நவிச்சு அரைக்கிற மிஷின், உருண்டை அரைக்கிறது தட்டையாகி தரும். அப்ப அதே மாதிரி அக்காட அந்த கொட்டில் வந்து அந்த பக்கம் இருக்குது. இது வந்து கல்யாணம் கட்டி போன அந்த மகளிர் கொடுத்துருக்கிற வீடு. அப்புறம் கங்கால எழுப்பி பாப்போமாங்க, வாங்க அப்படி பாத்துட்டு வரும். அதை ஒரு காட்டுவாங்க. ஏன்னா புதுசா வீடியோ பாக்குறாங்களுக்கு தெரியாதானே. சரி, அக்காவுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த எழும்புறது கூட கஷ்டம்தான். பாருங்க, சரியா கட்டுவாங்க. அப்படியே பாருங்க. மேலே வேற யாரும் வேண்டாக்கா, அப்படியே முடங்கி சும்மா இருந்துருவாங்க வீட்டுக்குள்ளே. அப்படியே ரெண்டு காட்டுவாங்க. போன வீடியோ நம்ம உள்ள போகணும் நம்ம. சரி, அப்ப இந்த பக்கம் அப்படியே வந்து காட்டுங்க. இதான் இந்த அக்காட வீடு. சாதாரணமான ஒரு தகர கொட்டில் தான். இந்த கொட்டில் வந்து ஒரு நிறுவனம் அக்காக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நிறுவனத்துல பேர் YMC என்கின்ற நிறுவனத்தினூடாகத்தான் இந்த கொட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்க இந்த தொழில் செய்யறதுக்கு இந்த மிஷின் எல்லாம் வாங்கி தந்தது. இப்ப நம்ம தொழிலை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு பொருளாதார உதவியை நம்ம வழங்கிருக்கோம். அப்ப அதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. சரியான ஒரு இடத்தை வந்து கொடுக்கத்தானே வேணும். எனக்கு இந்த மிஷின் கொஞ்சம் நான் முதலும் சொன்னேன், இந்த ரோலர் கொஞ்சம் இழக்கணும். இதை பாக்குறாக்கள் அந்த மிஷின் இழக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தா கொஞ்சம் நன்றி. அதுக்கு நீங்க எவ்வளவு கட்டணீங்க? அதுக்கு 35,000 ரூபாய் அந்த மேல் ரோலர் 2 மாத்துறது. அதை கொஞ்சம் செய்யணும். என்னடா நான் அந்த நீங்க இப்ப சந்தை எடுத்தா நான் திரும்ப பண்ணும் சாயம் நீங்க அந்த மிஷினுக்கு எடுத்துட்டு இந்த காசு இந்த காசை வந்து உங்களோட தொழிலுக்கு பண் வாங்குங்க, சாயம் வாங்குங்க, அதை வந்து விற்பனை செய்யுங்க. அதுல எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருமானம் வருதுன்றத நீங்க எனக்கு ஃபுல்லா காட்டணும். ஒவ்வொரு மாசம் பெருக்கா கூடி போகும். எனக்கு இப்ப வரக்குள்ள இப்ப நான் இந்த லாபத்தை எடுத்தேன்னா அந்த 37,000 ரூபாய் மிச்சம் இருக்கும் தானே. அதான் அதுக்குரிய வருமானத்தை நீங்க கண்டிப்பா காட்டணும். திடீர்னு ஒரு நாளைக்கு வருவேன், நீங்க வாங்க. சரி, அந்த ரோலர் காட்டி வீடியோ முடிப்பேன். வாங்க அப்படியே காட்டுறேன்.
இந்த அருகே இந்த ரோலர் என்னன்னு சொன்னா இதுல லோக்கல் ரோலர் தான் அங்க போட்டிருக்காங்க. இதுல பாருங்க இந்த ஒரு உராய் ஒன்று தெரியுது. உராய் உண்டு எந்த வீடியோல பாக்குறது எந்த அளவு தெரியுமான்னு தெரியல. அந்த ஒரு சொறுசொறுப்பு தன்மையா இருக்குது, அந்த கோடு கோடா இருக்குது. அப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா இந்த பண்ணை வந்து இந்த 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 இது இல்லாட்டி நாங்க ஒரு தரத்திலேயே வாட்டி எடுக்கலாம். இப்ப 2-3 தரம் மாட்டணும் ஒரு பண்ணை. இப்ப வடிவா கிளீனா இருக்கும்னு சொன்னா ஒரு தரத்துல இந்த இதை வந்து போடும்போது ஒரு தரத்திலேயே வாட்டி எடுக்கலாம். இது இப்ப சரியான ஒரு இதில் இல்லாதால 2-3 தரம் போகணும். சரியாக்கா, ஓகே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஓ சரி. வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? வேற ஒண்ணும் இல்லை. இந்த அக்காவுக்கு உதவி செய்த அக்காவுக்கு திருப்பவும் நான் சொல்றேன், எனக்கு இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. அவட குடும்பம் நீடூழி காலம் வாழணும் என்று நான் வாழ்த்துறேன். உண்மையிலே இந்த உதவி செய்த கனடாவில் இருக்கக்கூடிய சாலினி அக்காவுக்கு மிச்சம் கோடானுடைய நன்றிகள் அக்கா உங்களுக்கு. இப்ப நீங்க மொத்தமாகவே 50,000 பணத்தை அனுப்பியிருந்தீங்க. அந்த பணத்திற்கு 29,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்கியிருக்குது. அந்த அண்ணாவை கொடுக்கறதுக்காக வேண்டி அடுத்த வீடியோவில் அதை எவ்வளவு வாங்கணும், என்ன போன் வாங்கணும்ன்றதை அடுத்த வீடியோவில் சொல்றோம். அப்ப அதுல மிகிதமாக உள்ள இந்த 21,000 ரூபாய் பணத்தை வந்து கடையில கொடுத்துருக்குது. அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி, இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சொன்னா இப்படியான அந்த கைத்தொழில் வந்து உண்மையிலேயே மறைஞ்சு போகுது. நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் தேவைன்னு சொன்னா அக்கா வந்து தொடர்பு இந்த சாமானிகள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே வந்து செய்து தருவாங்க. அதாவது சுலாகு எல்லாம் தேவையான எல்லா சாமானும் பாய் இருந்து இந்த கதை சாமத்து குட்டா அதெல்லாம் செய்யும். எல்லாம் சரி, அதெல்லாம் தேவைன்னு சொன்னா அதை ஆர்டர் பண்ண செய்து கொடுப்போம். செய்து கொடுப்பீங்க. இதுதான் இப்ப எங்களுக்கு கேள்வி கூட, அதால இது செய்யறேன். மற்ற ஆர்டருக்கு மட்டும் செய்யும். சரி, ஓகே. இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். தம்பி வந்து எட்டி பாத்துனீங்க. நீங்க சைக்கிளும் இந்த இது ஷூவும் பாய் தருவீங்களா? பாதுல மாமாவுக்கு ஒரு தொப்பி பின்னி தரல, சைக்கிளுக்கும் ஷூக்கு எதிர்பார்த்திருந்தீங்க. என்ன சரி, கண்டிப்பா மாமா உதவி கிடைச்சா ஒன்று தருவேன். சரியா, யோசிக்க வேண்டாம். இப்ப அம்மா வந்து அம்மாவோட தொழில முன்னேறட்டும். அம்மா தொழில முன்னேறினோட நானே வாங்கி தருவேன். நீங்களே வாங்கி தருவீங்க. அதான் சரியா, யோசிக்க கூட படிக்கணும். சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.